முகேஷ் அம்பானியை பாரு, அவர் தான் பையனுக்கு கல்யாணம் நடத்தின தொகையை 5000 கோடி. அம்பானி குடும்பத்தோட சொத்து மதிப்பு 8 லட்சம் கோடி. அடுத்து கௌதம் அதானியை பாரு, இவரோட சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி. இப்படி இந்தியாவோட டாப் 10 பணக்கார பட்டியல கடைசி இடத்துல கூட வரல மாமனிதரான ரத்தன் டாடா. நீங்க நினைக்கலாம் அம்பானிக்கு ரிலையன்ஸ்ல தொடங்கி ஜியோ வரைக்கும் 13 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா ரத்தன் டாடாக்கு ஏகப்பட்ட டாடா குரூப் ஆஃப் கம்பெனி இருந்தும் பணக்கார பட்டியல கடைசி இடத்துல கூட வரல. ஏன் தெரியுமா? அம்பானி அதானியோட மைண்ட் செட் தான் பணக்கார பட்டியல நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரத்தன் டாடா மட்டும் இல்லாம அவரோட வம்சமே ஒரு குறிக்கோள் எடுத்திருக்காங்க. என்னன்னா தான் சம்பாதிக்கிற சொத்துல 66% வயசான ஏழை மக்களுக்கும் ஊனமற்ற குழந்தைகளுக்கும் நன்கொடையா கொடுக்கறதாங்க. தானம் தருமனா நீங்க நினைக்கிற மாதிரி 5 கோடியோ 10 கோடியோ இல்லைங்க. ரத்தன் டாடாவோட தாத்தாவான ஜம்ஷெட்ஜி டாடா 1892ல கிட்டத்தட்ட 102.4 பில்லியன், அதாவது 10,200 கோடி தானமா ஊனமற்ற குழந்தைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்திருக்காரு. இப்பேற்பட்ட டாட்டாவோட வம்சம் நம்ம இந்தியாக்கே கிடைச்ச வர பிரசாதம் நினைச்சீங்கன்னா ரெட் கலர் அட்டை கமெண்ட் பண்ணுங்க.